Lord friends. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. கர்த்தருடைய தோற்றத்தை குறித்து ஆபகுக்கிலே நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். அவருடைய பிரகாசம் சூரிய பிரகாசத்தை போல் இருந்ததாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஒளியை கொண்டிருந்தாராம்? சூரிய பிரகாசத்தை போன்று. நிறைய வேதத்துல இயேசுவை குறித்து அல்லது கர்த்தரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய பிரகாசத்தை குறித்து, அவருடைய முக தோற்றத்தை குறித்து, அவர் எப்படிப்பட்ட அலங்கரிப்போடு கூட இருக்கிறார் அல்லது அவருடைய பிரகாசம் எப்படியா இருந்தது என்றெல்லாம் அநேக விதமான தோரணைகள், அநேக விதமான விளக்கங்கள் இருக்கின்றது அல்லவா? மோசேவோடு கூட பேசின பொழுது ஒரு விதமாக ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுகிறவர், அல்லது மெல்லிய சத்தம் என்று சொல்வது ரொம்ப சாந்த குணமாக இருக்கார் என்று சொல்லி அர்த்தமாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய பேச்சு எப்படியாய் காணப்பட்டதாம்? இடி முழக்கத்தை போல காணப்பட்டதாம். அப்போ அவங்க சொல்லிட்டாங்களாம், எதற்காக அதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்படியாய் தேவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த இடி முழக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாக கர்த்தர் வெளிப்பட்டார். அப்பொழுதுதான் மோசே மீது அவர்களுக்கு ஒரு பயம் வரும் அல்லவா? அதற்காக தேவன் அவர்களுக்கு இடி முழக்கத்தை போன்ற சத்தத்தோடு தென்பட்டார். ஆனா மோசே கூட பேசும் பொழுது, அவரிடத்துல பேசும்பொழுது பார்க்கிறோம், மற்றவர்களுக்கு யாருமே அந்த சத்தம் கேட்கவே இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் பொழுது இடி முழக்கத்தை உணர்ந்தவர்கள், மோசே கூட கர்த்தர் பேசுறாரு, அவங்க யாருக்குமே கேட்கவில்லை. அவங்க சொல்லிட்டாங்களாம், வேணப்பா நீங்களே பேசிட்டு கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதை சொல்லுங்கன்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? வெவ்வேறான காலங்களிலே சாந்த குணமாய் பேசுகிறவராக மறுரூப மலையிலே தேவன் எப்படி வெளிப்பட்டார், இது எல்லாமே நாம ஒவ்வொரு இடத்திலும் சூரிய பிரகாசத்தை போல அவரை அடையாளம் காண்பிக்கவே முடியலையா. அவரை காட்டி கொடுக்க வரும்பொழுது கூட யார் இயேசு என்று யூதாசுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. யாரா இருக்கும் இதுல யார் இயேசுன்னு நீ போய் காட்டி கொடுன்னு சொல்லி அந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாம் வராங்க. இயேசுவின் இடத்துல வரும் பொழுது இதில் யார் இயேசு என்று எங்களுக்கு தெரியாதபடிக்கு அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவருடைய முக ரூபம் சூரிய பிரகாசத்தை போலவும், சில நேரங்கள்ல அவர் கோபத்தை வெளிப்படுத்தினாருன்னா இந்த சூரிய பிரகாசம், ரொம்ப அந்த அதிர்கின்ற காரியங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். வசனம் அழகாக அந்தந்த சாராம்சத்திற்கு ஏற்றா போல எழுதப்பட்டிருக்கின்றது. 6வது வசனத்துல பார்க்கிறோம், பூமி கரைந்து போயிற்று, அதிர பண்ணினார். இயேசுவானவர் சூரிய பிரகாசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதற்கான பொருள் என்ன? அவர் கோபம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. என்ன சூழ்நிலையிலே தேவன் வெளிப்படுகின்றார் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இடத்துல அநேக விதமாக கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். வேதத்தின் வழியாக பேசுவார். அவர் ரொம்ப கோபமாக இருக்கார் என்று சொன்னால் அதற்குரிய வசனங்களோடு கூட நம்மோடு கூட இடைப்படுவார். இதற்காக ஜெபி என்று சொல்லுவார். இதற்காக இந்த காரியங்கள் என்னை ரொம்ப வருந்துகிறது என்று சொல்லி கேட்டுக்கொள்வார். இப்படிப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்துல எழுதுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய கோபம் இந்த பகுதியிலே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகத்துவம் உள்ள தேவனை நீங்க என்னைக்காகிலும் பார்த்து ரசித்திருக்கீங்களா? அவருடைய தன்மை என்னவென்று உணர்ந்திருக்கிறீங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுமா? வசனங்கள் எப்படியாக ஒவ்வொரு தருணத்துல எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம படித்திருக்கின்றோமா? அந்த அனுபவம் இல்லை என்று சொன்னால் அதை நாம் அறிந்து கொள்ளுவோம். எல்லா நேரங்களிலையும் சூரிய பிரகாசத்தை போல அவர் கர்த்தர் சூரிய பிரகாசத்தை போல தான் இருப்பார் என்ற அல்ல. ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு விதமான பொருள் இருக்கின்றது, அர்த்தம் இருக்கின்றது. அதை பொறுத்து வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, அமைக்கப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம் வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதை உணர்த்துவார். Have a blessed day. Praise be to God.